ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 107 பார்க்க போறோம். எடுத்ததுமே கிட்டாமிஸ் ஃபவுண்டேஷன்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு சூப்பர் வில்லனை போட்டு புழக்கிற மாதிரி காட்டுவாங்க. கிட்டாமி அவனுக்கு 10 வயசா இருக்கும்போது அந்த ஷோவை தான் பார்த்துட்டு இருப்பான். கிட்டாமி 10 வயசுல சின்ன பையனா இருக்கப்ப அவன் ஹீரோஸ் தான் அட்மையர் பண்ணிருக்கான்ட்டு கெட்டதை எதிர்த்து சண்டை போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணும், அவன் எல்லாத்துக்கும் ஹீரோவா இருக்கணும்னு விரும்பினான்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வலிக்குதுன்ட்டு அழுகிறத காட்டுவாங்க. அவங்க அம்மா என்னடா ஆச்சுட்டானாக்கான்னு கேட்பாங்க. அந்த பையன் அழுதுட்டே கிட்டாமி தான் அடிச்சிட்டான்பா. இதுக்கப்புறம் அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான்பாங்க. அந்த பையன் அழுதுட்டு போறான் இல்லையா, அவனுக்கு இந்த பக்கமா தான் கிட்டாமி இருப்பான். கிட்டாமி கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா, கிட்டாமி டனாக்கா வந்து சாட்டோவை புள்ளி பண்ணான், இவல்ஸ் அழிக்கணும் தானு கேட்பான். அதான அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் கேட்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே டீச்சர்ஸ் கிட்டாமியை திட்டுறதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் போட்டு பிறந்திருப்பாங்க. கிட்டாமிய தலைவன் கண்ணாடி லைட்டா சரிஞ்சு வாயில காயத்தோட இருப்பான். இதுக்கப்புறமா கிட்டாமி பல ஐடியாக்களை யோசிச்சு அவனுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பான். அவனுக்கு ஏத்தபடி ஹீரோவாக இருக்கு. பைபிள இதை பத்தி ஏதாவது சின்ன வயசுல இருந்து யோசிச்சு கடைசியா கிட்டாமி டாக்டர் ஆயிருப்பான். கிட்டாமியை பொறுத்த வரைக்கும் நோய்களை குணப்படுத்துறதும் காயங்கள்ல இருந்து ஹீல் பண்ண வைக்கிறதும் தான் மக்களை காப்பாத்துறதுக்கான ஒரு நல்ல வழிங்கிறத நம்ப ஆரம்பிச்சான் டாக்டரா. ஆனா கொஞ்ச நாளே விஷயங்கள் மாறிச்சுன்பாங்க. கிட்டாமி ஆப்ரேட் பண்ற அளவுக்கு சர்ஜனா பெரிய டாக்டர். ஆனா அவனுக்கு அவன் ஹீரோவா இருக்கணுங்கிற விஷயத்த திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். சொல்ல போனா பண்ணிட்டு இருந்த ஆபரேஷனுக்கு இடையில அப்படியே சும்மா நின்றுப்பான். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் சரியா படலன்னு யோசிச்சிருப்பான். சுத்தி இருக்க எல்லாருமே டாக்டர் கிட்டாமின்ட்டு ஷாக்ல பாத்திருப்பாங்க. கிட்டாமி ஆமா என்னாச்சுன்னு கேட்பான். இந்த இடத்துல வச்சு சுத்தி இருக்க நர்சஸ் டாக்டர் இந்த பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு போகுதுன்பாங்க. கிட்டாமி ஆண்ட் முழிக்கிறப்பவே அந்த பர்சனோட பல்ஸ் கம்மியாகி அப்படியே செத்து போயிருப்பான். இதை பார்த்து எல்லாருமே ஆண்ட் அலறி கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் உயிர்ப்பிக்க ஆரம்பிங்கன்பாங்க. அதே போல டாக்டர் கிட்டாமி கிட்ட நீங்க வழியில இருக்கீங்க, தயவு செஞ்சு நகர்ந்து போவன்பாங்க. கிட்டாமி பார்த்தா மண்டிட்டு தலை வணங்கி, இங்க பாருங்க, நான் பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவரோட கண்டிஷனை ரொம்ப மோசமா மாத்துறது நான் தான், நீங்க இந்த விஷயத்துல எப்படி பார்த்தாலும் சரி இதுல முழுக்க ஏன் தப்பு மட்டும்தான், இங்க பாருங்க, நீங்க இந்த விஷயத்துல எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி நான் அதை சந்தோஷமா ஏத்து பண்றப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல இருக்க அந்த பாட்டி முதல்ல தலை வணங்குறதுல இருந்து எந்திரிங்க, அந்த ஆளு ரொம்ப வருஷமா என்ன தினம் ரொம்பவுமே மோசமா ட்ரீட் பண்ணுவான், என் வாழ்க்கையை மொத்தமா அவன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான், அவன் செத்து போயிட்டு இந்த செய்தி இருக்கு இல்லையா, இது என் மனசுல இருக்க மொத்த பாரத்தை இறக்கி வச்ச போல இருக்குன்ட்டு அழுதுகிட்டே அழுகையில சளி ஜாஸ்தியானனால மூச்சு விட சிரமப்படுவாங்க. கிட்டாமி அந்த மொமெண்ட்டை ரியலைஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. பார்த்தா கிட்டாமி இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதேதான், ஒரு ஹீரோவா நம்ம ஹீரோயிக்கா இருக்கணும்னா நம்ம உயிர்களை காப்பாற்றணும், ஆனா அதே அளவுக்கு நம்ம ஹீரோயிக்க உயிர்களையும் பறிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருப்பான். மனசுக்குள்ள நான் இப்படிதான் விரும்பியிருக்கேன், சொல்ல போனா ஒரு ஹீரோவானே வச்சிருப்பான். இதுக்கப்புறமா கிட்டாமியை டிரான்ஸ்பர் பண்ணியிருப்பாங்க. கிட்டாமி நான் முதல்ல ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் ஆகணும், அப்புறம் எனக்கான ஒரு லொகேஷனுக்கு போகணுங்கிற முடிவுக்கு வந்திருப்பான். இதுக்கப்புறம் ஒரு பர்சனை கொடூரமா கொள்றதை காட்டுவாங்க. கிட்டாமி என்னதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சாலும் அவனுக்குள்ள விஷயங்கள் எதுவும் ஈஸியா போல ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்பாங்க. கிட்டாமி ஏன் இப்படி இருக்குங்கிறத யோசிச்சிருப்பான். நான் எப்போ உருமாவை சந்திச்சனோ அப்பவே ஜூஜிகாவை உருவாக்கிட்டேன். அப்ப இருந்தே மனுஷ போர்வில தெரிகிற பல கொடூரமான மிருகங்களை நாங்க வேட்டையாடி இருக்கோம். அப்புறம் இது மூலமா பல மக்கள் கண்டிப்பா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இதுக்காக இது மட்டுமே என்னோட ஒரே ஒரு பழி வாங்குதலா இருக்கணும்பா. இதுக்கப்புறம் உருமாவோட விஷயங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா, ஒருமா தன்னோட ஃபேமிலி அப்புறம் அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ஒரு சர்டன் பர்சன்ஸ் கொண்டுட்டு தான் சொல்லியிருப்பான் இல்லையா, அப்புறம் ரொம்பவுமே வெறுப்போட நான் அவனுங்களை கொன்னே தீர்வன் இருப்பான். கிட்டாமி இந்த விஷயத்த கேட்டு ஷாக்கா இருப்பாரு. மனசுக்குள்ள அதேதான், எனக்குள்ள இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இல்லாம இருந்திருக்கு, நான் ஹீரோவா இருக்கணுங்கிறக்கான என்னோட சொந்த அடித்தனம், என்ன யாருமே எதுவுமே செஞ்சது இல்ல தானே, நான் என்னோட லைஃப் ரொம்பவுமே பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல வாழ்ந்துட்டு வரேன், நான் ஈவில்னஸ் எப்பவுமே வெறுத்திருக்கேன், அப்புறம் எப்பவுமே ஹீரோ ஆகணும்னு விரும்பியிருக்கேன், ஆனா எப்பவுமே ஒரு உண்மையான பர்சனா இந்த விஷயத்துல நான் ரொம்பவுமே தள்ளி தான் இருந்திருக்கேன், அதனாலதான் எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்குன்னு யோசிப்பான். இந்த இடத்துல வச்சு கிட்டாமி உருமாவை எப்படி பாக்குறாங்கிறத காட்டுவாங்க. கிட்டாமியை பொறுத்த வரைக்கும் உருமாஷுனோட வெறுப்பு இருக்குல்லையா ஈவில் மேல, அதுதான் ஹீரோவா இருக்கான பர்ஃபெக்ட் ரீசன் நினைப்பான். உருமாவை கூப்பிட்டு நில்லுன்பா, உருமா அப்படியே ஸ்டாப் ஆயிருப்பான். கிட்டாமி நம்ம ஃபேமிலி தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பேர்டனை சுமக்கலான்ட்டு மனசுக்குள்ள நான் மட்டும் தனியா இம்பர்ஃபெக்டா இருப்பேன், ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா தொடர்ச்சியா எல்லா ஈவில்னஸையுமே கீழே கொண்டு வரலாம்னு யோசிச்சிருப்பான். அதுவும் லைட்டா ஒரு வியர்ட் ஸ்மைலோட இந்த இடத்துல வச்சு அவங்க இருள்ல இருந்து கெட்டதை எதிர்க்கிறாங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. கிட்டாமியை பொறுத்த வரைக்கும் அவரோட லைஃப் ஸ்டோரி இப்படிதான் வந்திருக்குங்கிற மொத்த விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. இது மூலமா கிட்டாமி கிட்ட இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, அண்ட் கிட்டாமி எப்படிப்பட்ட பர்சனா இருப்பான், அண்ட் கிட்டாமினால உருமாவுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்னஸ் இருக்குமா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விச் மீன்ஸ் உங்க தாட்ஸ் என்னவோ அதை சொல்லுங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 108 பார்க்க போறோம். எடுத்ததுமே ரெவல்யூஷன் கிளப்போட செமினாரை காட்டுவாங்க. ஒருத்தவங்களோட
எழுச்சின்னு எழுதப்பட்டிருக்கும். முன்னால செமினார்ல மைக் பிடிச்சி பேசுற பர்சன் இன்னைக்கு செமினாருக்கான கோல் என்ன தெரியுமா? ஒருத்தங்க அவங்களுக்கான விடாமுயற்சி எப்படி வச்சிருக்காங்கிறத பத்தி பேச போறோம். அதுதான் செல்ஃப் ரெவல்யூஷன் சொல்லப்படுறது. என்ன உங்க எல்லாத்துக்கும் இதை செய்யணுமான்னு கேட்பான். அவங்க ஆமா ஆமான்னு கத்துவாங்க. அந்த பர்சன் பார்க்க போனா எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க போலயே. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கலான்பா. இந்த கூட்டத்துக்குள்ள பயங்கர எனர்ஜெட்டிக்கா கத்திட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில ஒரே ஒருத்த மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கத பார்க்க முடியும் டேபிள்ல. இந்த இடத்துல ரெவல்யூஷனரி கிளப் செமினார்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. செமினார் ஸ்பீச் கொடுக்குற பர்சன் என்ன உங்களுக்கு அது வேணுமான்னு கேட்பான். எல்லாருமே ஆமா ஆமான்னு கத்துவாங்க. இதே கூட்டத்துக்குள்ளதான் கவானான்னு உருமா இருப்பாங்க. கவானா பக்கத்துல படுத்து கிடக்கிறது நம்ம தலைவன் உருமா தான். தூங்கிட்டு இருக்க ஷுன் மண்டையில எல்போ வச்சு அடிச்சு டே ஷுன் எதிரான்பா கவானா. உருமா மன்னிச்சுக்கங்க பாரு, எனக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கேட்டா ரொம்பவுமே தூக்கம் வந்துரும்பா. கவானா அடங்கப்பா டே நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியும் தானே? நம்ம இங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வந்திருக்கோம். அது ஞாபகத்துல இருக்க இல்லையான்னு கேப்பா. பார்க்க போனா பாஸ்ட்ல கிட்டாமி தான். நான் ஆண்டோவை பத்தி ஏதாவது விசாரிக்க முடியுமான்னு பார்த்தேன். கடைசியா அவனோட சோஷியல் மீடியா கிடைச்சு அவனோட அந்த சோஷியல் மீடியா ஹோம் பேஜ்ல ஒண்ணுமே கிடைக்கல. என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்கேயே பக்கத்துல அவங்களோட செமினார் ஒண்ணு நடக்குது, ரெவல்யூஷனரி கிளப் ஓடுது. அதனால அந்த இடத்துக்கு நீங்க 2 பேரும் அண்டர் கவர்ல போங்க. அங்க போனீங்கன்னா கண்டிப்பா ரெவல்யூஷனரி கிளப்பை பத்தின உண்மை ஏதாவது தெரிய வரலான் இருப்பாரு. கவானா நான் எதுக்கு போகணுங்கிற போலதான் முடிப்பா. கிட்டாமி சிரிச்சுக்கிட்டு ஆண்டோவை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலான் இருப்பாப்ல. பிரசன்ட் ஒரு அதெல்லாம் யோசிச்சுட்டு மனசுக்குள்ள அதை தான் நானும் விரும்புறேன்ட்டு எப்படியும் நம்ம இங்க இருக்கோம். பட் எதுவுமே ரொம்ப தூரத்துக்கு போற போல தெரியல. எல்லாம் போதுங்கிற அளவுக்கு தான் இருக்குன்பா. இந்த இடத்துல வச்சு செமினார் ஹாலில் ஸ்பீச் கொடுக்குற பர்சன் நம்ம அடுத்து ஒரு ரோல் பிளே பண்ணலாம், எனக்காக தயவு செஞ்சு எல்லாருமே உங்களுக்கான பேச ரெடி பண்ணிக்கங்கன்பா. ஒரு மாக்கு இதை கேட்டு ஒன்றும் புரியாது. என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண சொல்லுவானுங்களோன்னு யோசிப்பான். ஒரு மா கவானா கூட சேர்ந்து பேர் பண்ணிக்கலான்னு பாப்பான். கவானான்னு கூப்பிடும் போது கவானா சொல்லுன்பா. இந்த இடத்துல சுத்தி வர ஆம்பளைக கூட்டம் வந்து இங்க பாருங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பேர் பண்ணிக்கலான்னு ஊர்பட்ட பேர் சுத்து போட்டுருப்பானுங்க. இந்த இடத்துல வச்சு கவானாவை எடுத்துட்டே போயிருவானுங்க. ஒருமா என்னடாங்கிற மாதிரி முழிப்பான். தலைவனுக்கு இந்த இடத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிருக்கும். கவானா வேற இப்ப பிரிஞ்சு போயிட்டா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பாப்பான். எல்லாருமே ஆல்ரெடி பேரப்பாயிருப்பாங்க. நான் இவங்கள யாரை போய் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது கூட்டத்துக்கு மத்தியில ஒரு கொரட்ட சத்தம் கேட்கும். என்னடா இதுன்ட்டு பாப்பா. பார்த்தா அங்க ஒருத்தி பயங்கரமா கொரட்டி விட்டு தூங்கிட்டு இருப்பா. மனசுக்குள்ள உருமாவை தூங்கிட்டு இருக்காளா என்ன, பேசாம அவகிட்ட போய் பேசி பார்க்கலாமான்ட்டு எங்கன்னு கூப்பிடுவான். அந்த லேடி வாயில ஜொல்லோட எந்திரிச்சிட்டு என்ன நான் தூங்கிட்டேனா, ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன்னு கேப்பா. ஒருமா நம்ம செமினார்ல இருக்கவங்கன்பா. அந்த லேடி அதேதான், ஆமா இப்ப இங்க சுத்தி இருந்த எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு கேப்பா. ஒருமா இவ ஓகேவா தான் இருக்காளான்ட்டு இங்க பாருங்க நம்ம 2 பேரும் பேரா இருக்கணும்பா. சுத்தி வர பயங்கரமான சலசலப்பு சத்தமா இருக்கும். ஒன்ஸ் இந்த ரோல் பிளேக்கான பேர முடிஞ்சதுக்கு அப்புறமா செமினார் ஸ்பீச் கொடுக்குற பர்சன் பார்க்க போனா எல்லாருமே பேரா செட் ஆயிட்டீங்க போல. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்கன்பா. ஒருமா கூட பேரான பொண்ணு நான் சுசுயாமா ரியோ, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்பா. தலைமா ஒருமா ஃபேக் நேம் யூஸ் பண்ணுவான். நான் யோசிடாங்கன்பா. இந்த இடத்துல வச்சிருந்தாங்க இதை புடிச்சுக்காங்கன்னு ஒருத்தன் வருவான். பார்த்தா ஒருமா கையில ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தா ரியோ ஒரு பாலா கொடுத்ததே கொடுத்தாங்க, எதுக்காக யோசிடா சானுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்பா. இப்பதான் அந்த ஸ்பீச் கொடுக்குற பர்சன் இங்க பாருங்க இப்ப அந்த கைகள்ல பால் வச்சிருக்காங்கள தவிர்த்து ஆப்போசிட்ல இன்னொரு பர்சன் இருப்பீங்கல்ல, அவங்க நீங்க அந்த பர்சன் கிட்ட அந்த பாலை புடுங்கி ஆகணும். அதுவும் நீங்க வற்புறுத்தி மட்டும் தான் புடுங்கணும். வயலன்ஸால இந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. அதே போல நீங்க பாலை ஹோல்ட் பண்ணிருக்க பர்சனும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட அந்த பாலை நான் தரமாட்டேங்கிற போல வற்புறுத்தணும்பாங்க. ஒரு மாக்கு ஒன்னும் புரியாம முழிப்பான். ரியோ ஓன்ட்டு வாய வச்சிருப்பா. ஸ்பீச் கொடுக்குற அந்த பர்சன் அதாவது இப்ப இந்த இடத்துல சூழ்நிலை மாறும்போது மட்டும்தான் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் நீங்க வற்புறுத்தற்கான உங்களோட சக்தியை பயன்படுத்தணும். என்ன இந்த ஆட்டத்துக்கு தயாரான்னு கேட்டுட்டு அப்புறம் இப்ப ஸ்டார்ட் பண்ணலான்பா. ஒருமா அப்படியா விஷயம்ட்டு பார்க்க போனா நான் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட வற்புறுத்தணும் போல என்பா. ரியோ அந்த பாலை கை காட்டி இங்க பாரு எனக்கு ரவுண்டா இருக்க பொருட்கள் எல்லாம் பிடிக்கும், அதனால ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருங்களேன்பா. ஒரு வாக்கு இதை கேட்டு மனசே இருக்காது, ஆன்ட்டு வாயை பொழந்திருப்பான். ஏமோ அப்படிலாம் தர முடியாதுன்பா. ஐயோ என்ன, ஆனா எனக்கு தான் ரவுண்டா இருக்க திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொன்னேன்பா. இந்த இடத்துல வச்சு டேபிளை தட்டிட்டு உன்னோட பர்சனாலிட்டி சகிக்கலன்பா. ஒருமா அதுவும் இந்த கேமோட ஒரு பங்கு தானன்பா. ரியோ வாய் பொழந்துட்டு இங்க பாரு என்கிட்ட ஐடியாஸே இல்லைன்பா. ஒருமா ஒரு ட்ரைக்கே எப்படியா, இவ என்ன முட்டாளா, ஒரு வேலை இவ மத்த மனுஷங்களை வற்புறுத்தல கொஞ்சம் பேடா இருப்பா போல, இந்த கம்ப்ளைண்ட் பண்ற விஷயத்துல மட்டும்தான் அதிக ஃபீலிங்ஸை போடுவா போல என்பா. ரியோ ஃபீலிங்ஸான்ட்டு ஆன்பா. ஒருமாவும்பா. ரியோ அந்த இடத்துல அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் என் தங்கச்சியோட மர்டருக்காக பழி வாங்க வந்திருக்கேன், அதனால என் பழியில குறுக்க வராதேன்பா. ரியோவோட கண்களே சொல்லும் அது உண்மைன்னு. ஒருமா அந்த விஷயத்த விட்னஸ் பண்ணிட்டு என்ன சொல்றேன்பா. என்ன அது அந்த பாலை பத்தி இல்லையான்னு கேட்பான். ரியோ ஆன் முடிச்சுட்டு சாரி நான் சும்மா தப்பா சொல்லிட்டேன், அடுத்த தடவை அதை நான் கண்டிப்பா வாங்கிடுவேன்ட்டு பால்ல கை வைப்பா. ஒருமாவுக்கு அந்த கண்கள் மட்டும் தான் ஞாபகத்திலே இருக்கும். ரியோ பால கையில வாங்கினதுமே நான் அதை உங்ககிட்ட தரமாட்டேன்பா. ஒருமா மனசுக்குள்ள இவங்களுக்கு என்னன்னு சொல்லி யோசிப்பான். இதுக்கப்புறம் செமினார் முடிஞ்சு ஸ்பீச் கொடுக்குற பர்சன் எல்லாருக்கும் இன்னைக்கான செமினார் எப்படி போச்சுன்னு கேட்பாரு. உங்களுக்கான செல்ஃப் ரெவல்யூஷன் இருந்துச்சா, உங்களுக்கான செல்ஃப் ரெவல்யூஷன் கிடைச்சதான்னு கேட்பாரு. கவானா உருமா கிட்ட நம்மளால இன்னைக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்பா. பார்க்க போனா இது வெறும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் செமினார் போலன்பா. இந்த இடத்துல வச்சு கடைசியா ஒரு விஷயம், ரெவல்யூஷனரி கிளப்புக்கான ட்ரைனிங் கேம்ப்கான பேம்ப்ளெட் ஏதோ பிடிச்சிக்கங்கன்னு
வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒருமா வாங்கிட்டு ட்ரைனிங் கேம்ப் பான்பான். இதுல ஏதாவது டீடைல் கிடைக்குதான்னு பாக்கலான்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பீப்புள் போறாங்களா என்னன்பா. இந்த இடத்துல சுன்னோட கண்கள் அப்படியே மாறும். இதை பார்த்த கவானா என்னாச்சு சுன்னு கேப்பா. இந்த பேம்ப்ளெட்ல இருக்க போட்டோவை பார்த்துதான் ஒரு மாதிரி தகச்சு போய் நிப்பான். ஆண்டோ அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா. பார்த்தா அந்த பேம்ப்ளெட்டோட போட்டோக்கு கீழே ஆண்டோவோட பிக்சர்ஸ் நிறைய பேத்துக்கு மத்தியில இருக்கும். இந்த இடத்துல வச்சு ஆண்டோ ட்ரைனிங் கேம்ப்லயே இருக்கான். இவங்க அங்க போய் ஆகணுமா என்னங்கிற கேள்வியோட இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு இந்த சாப்டர் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 109 பார்க்க போறோம். எடுத்ததுமே ரெவல்யூஷன் ஐலாண்டுங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. ஓப்பனிங்ல நிறைய கடற்பறவைகள் பறக்கிறத காட்டுவாங்க. அப்படியே அந்த திசையில வர கப்பல் ஒண்ணு காட்டுவாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஏகப்பட்ட பீப்புள் இருப்பாங்க. ஒரு மாதிரி நல்ல பேச்சு சத்தம் போகும். பார்த்தா தலைவன் உருமாவும் அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருப்பான். தலைவனுக்கு சிசிக்கு இருக்கனால பயங்கரமா வாந்தி எடுப்பான். கவானா சுன்னு என்னாச்சு இப்போ ஓகே தானான்னு கேப்பா. ஒருமா நம்ம கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும்ல, நம்ம என்ன இன்னுமா அங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்பான். தலைவனால சுத்தமாவே முடியாது. கவானா இதை பத்தில யார் என்னன்னு நினைச்சா, அதுலயும் குறிப்பா ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் பிரைவேட் ஐலாண்ட்ல வைப்பாங்கன்னு பார்த்தா பாஸ்ட்ல அந்த வார்ஃப் இருக்கு இல்லையா, ஷிப் நிறுத்தக்கான இடத்த கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க எல்லா பர்சனும். அடுத்த ஆள் வாங்கன்னு சொல்லி உள்ள இருந்து கூப்பிடவும் இந்த பக்கம் நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. கவானா அந்த ரெவல்யூஷனரி கிளப்ல இருக்க பீப்புள் எல்லாருமே வினோதமா இருக்காங்கன்றப்பா. கிட்டாமே சிரிச்சுட்டே நம்ம ட்ரைனிங் கேம்புக்கு இந்த ஷிப் மூலமாவா போறோம்னு கேட்டிருப்பாரு. ஒரு மாதிரி யாரா அவனுங்கிற மாதிரி பாப்பான். கிட்டாமே சிரிச்சுட்டே பார்க்க போனா இந்த விஷயம் ரொம்ப ஃபன்னா இருக்கும் போலேன்னு இருப்பாரு. ஒருமா போகும்போதெல்லாம் அந்த பர்சன் போக விட்டுருவான். பட் கிட்டாமையை பார்த்துட்டு அந்த பர்சன் நீங்க எங்க ஷிப்ல ஏறக்கூடாதுன்னு கிட்டாமே ஒன்னும் புரியாம நிப்பான். பார்த்தா அந்த ஷிப்ல ஆட்களை ஏத்துற பர்சன் இங்க பாருங்க அன்னைக்கான செமினார்ல கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் நாங்க இங்க அலோவ் பண்ணுவோம் இருப்பாரு. இதை கேட்டா கவானான் உருமாவுமே ஷாக் ஆயிருப்பாங்க. கிட்டாமிலாம் மனசே இல்லாம வாய பொழந்திருப்பாரு. ஒன்ஸ் ஷிப் கிளம்புனதுக்கு அப்புறமா கூட தலைவன் அப்படியே மண்டிட்டு உட்காந்து ஏன்டா இப்படி பண்றீங்க நெல்லுங்கடான்னு கத்துவாரு. இதை பார்த்தா ஒரு சின்ன புள்ள அடம் பிடிக்கிற போல இருக்கும். இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்பா. கவானா டாக்டர் கிட்டாமி இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு காத்திருந்தது தெரியுமான்பா. போன தடவையே கவானா கூட வந்து பேரப்பாகலான்னு பார்த்திருப்பாங்களே, ஏகப்பட்ட பேர் வந்து பேசியிருப்பானுங்க. கவானா சான்ட்டு வந்து நிப்பானுங்க. பார்த்தா கவானாவை சுத்தி ரொம்பவுமே வலிவானுங்க. எங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா, என்ன ஒரு ஆச்சரியம், எங்க நம்ம எல்லாம் செமினார்ல சந்திச்சிட்டோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு கேட்பானுங்க. கவானா ஞாபகம் இருக்குங்கன்பா. ஒரு மாசம் செமினார்ல பார்த்தா அதே ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இங்கதான் இருக்கானுங்கன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் கவானாவை சுத்து போட்ட அந்த ஆம்பளை எல்லாருமே வாங்க வாங்க நம்ம கடற்பறவைகளுக்கு போய் ஏதாவது சாப்பாடு கொடுக்கலான்னு பானுங்க. கவானா இவனுங்களை சமாளிக்க முடியாம சுண்ண கூப்பிடுவா. ஒரு மாவை திரும்ப விட்டுட்டு போயிட்டாளான்பா. இதுக்கப்புறம் பார்த்தா தலைவனுக்கு திரும்ப ஓமட்டும். ஐயோ திரும்ப வாந்தி எடுக்க போறான்ட்டு ஒரு மாதிரி வாந்தி எடுப்பான். பார்த்தா இந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் உருமா அந்த பக்கம் ரியோ. 2 பேத்துக்கான அந்த பர்சனாலிட்டி மேட்ச் கூட ஒரே போலதான் இருக்கும். 2 பேருமே இந்த சீசிக்ல பாதிக்கப்பட்டு தான் வாந்தி எடுப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர பார்த்துட்டு ஆண்ட் முழிப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல திரும்ப வாந்தி வரும். ஒன்ஸ் வாந்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரியோ பார்க்க போனா நான் தனியா தான் போவேன்னு நினைச்சேன். நான் எனக்கு பழக்கமானவங்க நண்பர்கள் போல இருக்கவங்களோட இருக்க மாட்டேன்னு நினைச்சேன்பா. ஒரு மாசம் வந்து போய் அப்படியே உட்காந்துருப்பான். ரியோ இங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குண்ணா, யோஷிடா சான் அது உங்களை பார்த்ததுதான்பா. ஒரு மா இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான். ஆமால நம்ம தான் ஃபேக் நேமை யூஸ் பண்ணி இந்த மெனு யோசிக்கும் போது மிசுயாமா நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க போலயே, உங்களை நாங்க சந்திச்சதுல ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குன்பா. ரியோ என்ன வெறும் ரியோன்னு மட்டும் கூப்பிடுங்கன்ட்டு இங்க பாரு இங்க என்ன ஆச்சுன்னா சரின்ட்டு அப்படியே வாந்தி எடுப்பா. பாஃப் பர்ட்ஸ்னு ஏதோ சொல்லிட்டு மறுபடியும் வாந்தி எடுப்பா. ஒருமா எனக்கு இந்த முடிவுகள் மட்டும் பிடிக்கவே இல்லைன்பா. ரியோ இந்த இடத்துல வச்சு உருமா கிட்ட யோசிடா உங்களுக்கு கொடுத்த பேர் என்னன்னு கேப்பா. ஒருமா ஆண்ட முழிச்சிட்டு அதுங்க அது வந்து சுன்னு ஷிட்டு ஐயோ நான் வேற என் நிஜ பேர் சொல்லிட்டேன்னு யோசிப்பான். ரியோ அப்ப சரி நான் உங்களை வெறும் சுண்ணுன்னு மட்டும் கூப்பிட்டுக்கிறேன்பா. ஒருமாவும் வார்ம் ஸ்மைலோட சரிங்கன்பா. கொஞ்சம் தூரத்துல இருக்க சில பேர் அந்த பக்கமா ஐலாண்ட பாத்துட்டேன்பாங்க. ஒருமான் ரியோவுமே முடிப்பாங்க. இதுக்கப்புறம் எல்லா பக்கமும் சலசலப்பா இருக்கும். சில பேர் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், எப்படியே இறுதி இங்க வந்தாச்சுல, ரொம்ப நேரம் டிராவல் பண்ண போலலாம் இருந்துச்சுன்னு பேசிப்பாங்க. இந்த இடத்துல வச்சு அந்த ஐலாண்ட காமிச்சு அதுதான் ஹிகாரி ஜீமா, இதோட நிக் நேம் தான் ரெவல்யூஷன் ஐலாண்டுன்பாங்க. ஒருமா மனசுக்குள்ள ஆண்டோ நீ என்ன இந்த இடத்துல தான் இருக்கியடான்பான். இதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல இருக்க பில்டிங் குள்ள காட்டுவாங்க. அங்க ஒரு பர்சன் ரொம்ப வேகமா நடந்து வருவான். இவன் பேரு குருசு. உன்னால ஒரு பர்சன் நிக்கிறத பார்த்துட்டு டே நீ எங்கேயாவது மிடோரியை பார்த்தியான்னு கேட்பான். அந்த பர்சனும் மிடோரியா அதாவது ஆண்டோசான சொல்றீங்களான்னு கேட்பான். நீங்க ஆண்டோசான தான் கேட்கறீங்கன்னா அவர் ஏதோ அந்த ரூம் குள்ளதான் இருக்காருன்பான். குருசு அப்படியே விஷயம்பா. இந்த இடத்துல பார்த்தா நாய்கள் குலைக்கிற சவுண்ட் தான் ரொம்ப பயங்கரமா கேட்கும். 2 பேரும் அந்த டோர் கிட்ட பாக்குறப்ப அந்த நாய்கள் கத்துற சவுண்ட் தான் பயங்கரமா கேட்டுட்டே இருக்கும். ஓ பார்க்கிங் ரூம்ல இருக்காரா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்துல வெயிட் பண்றதை தவிர வேற வழியில போலன்பான். இந்த இடத்துல வச்சு நாய்களை அடிச்சு கொன்னா எந்த ஒரு சவுண்ட் கேட்குமோ, லைக் இப்ப நாயை டார்ச்சர் பண்ற வைக்க அது லொல்லுன்னு குலைச்சிட்டே இருக்கும். பட் அதுக்கான ஃபைனல் ப்ளோவை கொடுக்குறப்ப நாய் ஒரு மாதிரி அலறி கத்தி அதோட மூச்சு பயிற்சி இல்லாம போகும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த டோர் கிட்ட இருந்து. குருசுல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருப்பான். பட் அவன் சைடுல ஒரு பர்சன் நிக்கிறான் இல்லையா, அவன்ல ரொம்ப பீதியில இருப்பான். ஒரு மாதிரி அவனுக்கு வேர்த்து போயிருக்கும். ரூம்குள்ள அந்த நாய்களோட சத்தம் அப்படியே அடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் அந்த சைலன்ஸுங்கிறது டிராவல் ஆகிறப்பதான் குருசு பார்க்க போனா அது முடிஞ்சது போலன்பான். கூட இருக்க பர்சன்ல யாரா நீங்கிற மாதிரி தான் பார்ப்பான். குருசு நேரம் அந்த ரூம் கிட்ட போயிட்டு மிடோரின்னு கூப்பிட்டு கதவை தட்டுவான்.
உள்ள இருந்து குருசுவா சரி உள்ள வாங்கிற வாய்ஸ் கேட்கும். குருசு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கன்ட்டு டோரை மெல்லமா திறந்து உள்ள வருவான். உள்ள பார்த்தா ஆண்டோ ரொம்பவுமே ரத்த கலவையா இருப்பான். என்னடா ரிப்போர்ட்னு கேட்பான். ஆண்டோ ஏகப்பட்ட நாய்களை அடிச்சு கொன்ன போல இருக்கும். அதுலயும் குறிப்பா பெரிய நாய்கள் மட்டும் இல்லாம குட்டி குட்டி பப்பீஸ் எல்லாம் கையாலே அடிச்சு கொன்ன போல இருக்கும். இவன் நீங்க ஆண்டோவோட கையில பார்த்தாலே தெரியும் அது ஒரு குட்டி பப்பியா இல்ல என்னன்னு தெரியல. பட் அதை ரொம்பவுமே ரணக்கொடூரமா கொண்டு வச்சிருப்பான். இந்த பக்கம் இருக்க மாங்கா பேனல் எல்லாம் எடிட்டர் ஸ்டார் கண்டிப்பா அந்த பிளாக் பாக்ஸ் வைக்கல. ஏன்னா மாங்கா பேனல்லயே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு கொடூரமா கொண்டிருப்பான்னு. ஆண்டோ என்ன ரிப்போர்ட்னு கேட்டிருப்பான் இல்லையா. ருசு பார்ட்டிசிபென்ட்ஸ் ட்ரைனிங் கேம்புக்கு வந்துட்டாங்க. இப்ப தீவுல தான் இருக்கணும்பா. ஆண்டோ சிரிச்சுக்கிட்டே திரும்புவான். இந்த இடத்துல முகம் பூராவுமே அந்த நாய்களோட ரத்தம் தெரிச்சு கிடக்கும். இந்த இடத்துல வச்சு ஆண்டோ கிட்ட எதிர்பார்த்தது தானே. எப்பவும் போலவே வெறுக்கத்தக்க தன்மையில தான் இருக்கான். இப்ப ரெவல்யூஷன் ஐலாண்ட் ஆர்க்குள்ள போலாமாங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துலயே தொடர்ந்து போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. போன தடவை கியோவோட எல்லா விஷயமுமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்ப ரெவல்யூஷன் கிளப்போட ரிசர்ச்சர்ஸ் சொல்லி தான் வந்தவங்க தான் இந்த ஆண்டோலாம். அது போல இப்ப இந்த ஐலாண்ட் ஆர்க்குள்ள போறோம் இல்லையா. ஆண்டோ போலவே இன்னும் சில மோசமான மனிதர்களை நம்ம சந்திக்க போறோமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன ஆகுங்கிற ஒரு கெஸ் இருந்தா அது என்ன எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் ஆண்டோ போலவே இன்னொரு கொடூரமானவன் வருவானா என்னங்கிறத, இல்ல நம்ம இதுக்கு முன்னால பார்த்த கொடூரமான விஷயங்களை தாண்டி இன்னுமே பல கொடூரங்களை பார்க்க போறோமா என்னங்கிறத பத்திலாம். ஏன்னா ஆண்டோவோட இன்ட்ரோடக்ஷனே எடுத்துக்கங்களேன். சின்ன சின்ன பப்பீஸ் எல்லாம் கொன்னு வச்சிருக்கான். வாயில்லாத ஜீவன்கள் கூட பார்க்காம பயங்கரமா கொன்னு போட்டிருக்கான் இல்லையா. அதனால அடுத்து என்னென்ன கொடூரங்களை பார்க்க இருக்கமோ. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.